பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது வந்து ஃபெமினிசம் பேஸ்டு இருந்துச்சு. ஒன்னும் சிம்பாலிசம் வச்சு சொல்லியிருந்தாங்க. அந்த அந்த காக்கு இதை வச்சு சிம்பாலிசம் வச்சு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பர்சனலா. எண்ட் வந்து அவங்க ஏதாவது அவங்க ஒப்பீனியன் சொல்லிட்டு தென் வந்து எங்களோட லாஸ்டா வந்து இது உங்க எண்ட் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அது அவங்க ஒப்பீனியன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு அப்புறம் போட்டிருக்கலாம்னு தோணுது. இது உண்மையா எனக்கு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வரல. பர்சனலா எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஃபெமினிசம் பிடிச்சதுனால எனக்கு பர்சனலா வந்து எனக்கு வந்து பைண்டாகி பிடிச்சிருந்துச்சு. பிடிச்ச சீன் என்ன சீன்னா, அந்த பொண்ணு அவன் வந்து அடிக்க மட்டும் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரை காட்டுவாங்க. பேக் டச் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி இருந்துச்சு. சம்திங் வந்து ஹீரோவா வந்து காட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் இந்த அளவுக்கு வந்து இப்படி காட்டுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவளுக்காக ஒரு ஒரு வார்த்தை பேசுவான் அப்படின்னு நினைச்சேன். பட் இப்படி பேசுவான்னு எனக்கு தெரியல. ஒரு ஆணாதிக்கத்தை காட்டியிருக்காங்க. அவ்வளவு கிராமப்புறத்துல வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்குது. என்னோட வில்லேஜ்ல கூட இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து படமா ஒரு யதார்த்தமா ஒரு லவ் மேரேஜ், ஒரு லவ் பண்ணா ஒரு அதர் காஸ்ட் பையனை லவ் பண்ணா எந்த அளவுக்கு வந்து ஒரு வீட்டுல இருக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப யதார்த்தமா கரெக்டா காமிச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேன். இந்த சீன் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே சானிட்டரி நாப்கின் முதற்கொண்டு எல்லாமே காமிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல போகும்போது அவங்க காம்படிஷனுக்கு அனுப்பக்கூடிய படங்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல அவ்வளோ சப்போர்ட்டிவா பாப்பாங்களான்றது தெரியாது. பட் சத்தியமா சொல்றேன், ஃபேமிலி ஆடியன்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்து இங்க வந்து அதாவது காம்படிஷன் பிலிம்ஸ்க்கு ஒரு பேஷன்ஸ் ஒண்ணு இருக்கு அதை பாக்குறது. அது எதுவுமே அந்த மாதிரியே தெரியல. அந்த அந்த வால் பிரேக் ஆகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்ல அதுதான் சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து மியூசிக் இருந்தாதான் படம் பார்க்கணும். ப்ரோட்டகனிஸ்ட் வந்து திரும்பும் போது ஒரு மியூசிக் வரணும், நடக்கும்போது ஒரு மியூசிக் வரணும்னு சொல்லி நமக்கு வந்து பிரிலிமினரியா நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோமா அது என்னன்னு தெரியல. பட் மியூசிக் இருந்தாலும் இல்லைனாலும் ஒரு சீன் அழகா இருந்தாலே அது எல்லாமே போதும். அது நீங்க எவ்வளவு பெரிய படங்கள் எடுத்தாலும் ஒரு சில நேரத்துல மியூசிக் இல்லாம ஒரு சில சீன்ஸ் கேரி வராங்க. அந்த இடத்துல நம்ம யாருமே ட்ரெய்லர்ல கணிக்க முடியாத ஒரு விஷயம் ஏன் எல்லாரும் கத்துறாங்க அப்படின்னு அது கடைசியில அதை பார்த்தா எல்லாமே ஒரு மெட்டஃபரா இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஒரு மெட்டஃபர் வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுங்க. நேச்சரோட இந்த சத்தத்தை நீங்க ஒரு சண்டையை நீங்க பக்கத்துல உட்காந்து பார்க்கும்போது நேச்சரோட சவுண்ட்ல கீழே அருவி போகும்போது அந்த சத்தம் அருவி சத்தத்துக்கு மனுஷங்க சத்தம் எவ்வளவு கம்மியா தெரியல. இது எனக்கு அப்படி தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இவ்வளவு சொல்ற அளவுக்கு எனக்கு அவ்வளவு மெச்சூரிட்டி இல்லை. படங்கள் நிறைய வெளியில நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு என்ன படம் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த படம் வெள்ளம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கேரக்டர் நல்லா அந்த இடத்துல ப்ளே பண்ணிருக்காங்க. அவங்க போல்டா அவங்கள நல்லா பிரசன்ட் பண்ணிருக்கு. எல்லாமே அவங்க வந்து நல்லா சொல்லி இருந்திருக்கலாம், டைரக்டா கன்வே பண்ணிருந்திருக்கு. கண்டிப்பா அது வந்து இந்த இதுல வச்சிருக்காங்க. பட் அதை வந்து மாத்துறதுக்கு வந்து இவங்க ஏதாவது சொல்லி இருந்திருக்கலாம். கண்டிப்பா அது சொல்லாம யாருமே இப்போ சொன்னோன்னு எந்த ஆண்களுமே கேட்டுக்க போறது இல்லை. அதை நம்ம தான் வந்து கொண்டு வர வைக்கணும். அதை வழக்கத்துல கொண்டு வர வைக்கணும், நம்ம தான் சொல்லணும். இதை வந்து நீ பார்த்து புரிஞ்சுக்கோன்னா கண்டிப்பா மாட்டாங்க. அவங்கள மாத்துறது ஒரு பெண் கையில இருக்கு. பட் அதை வந்து அந்த இடத்துல அவங்க ரொம்ப அடிமையா தான் காட்டுறாங்க. பெண்களை வந்து என்ன மாதிரி பேசுற வார்த்தைகள் எல்லாமே அதுல இருந்தது. அப்படிதான் இருக்கு. அதை வந்து அவங்க டைரக்டா கன்வே பண்ணிருந்தாங்க. அதான் சொல்லிட்டேனே, அவங்க நல்லா பிரசன்ட் பண்ணிருக்கலாம். அப்படி எதுவும் இல்லைங்க. படம் ஃபுல்லாவே அப்படிதான் இருக்கு. ஒரு பொண்ணை வந்து எப்படி மரியாதை குறைவா நடத்துறது எல்லாமே அந்த மாதிரிதான் இருக்கு. அது ஆக்சுவலா இருக்குது ஊர் சைடுன்னு இருக்கு. அதை வந்து மாத்துறதுக்கு என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கான் அப்படின்றத வந்து நல்லா சொல்லியிருந்தது. அதான் அவங்க பண்ண எனக்கு அது பர்சனலா பிடிக்காது. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேட்கறது. பட் அதை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம். இருக்குதான், அதை அவங்க வந்து ரியல் லைஃப்ல இருக்கிறத அப்படியே சொல்லியிருக்காங்க. பட் அதை வந்து இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லி இன்னும் அது அப்படிதான் இருக்கு. பசங்க வளர்ந்துட்டு வராங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சிட்டி சைடு இருக்கிற பசங்களுக்கும் அந்த தாட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி பேசுற இதுவும் இருக்குதான் செய்யுது. யாருமே மாறல அளவுக்கு. ஒரு சிலர் வேணா அவங்களோட எண்ணங்களை மாத்திருக்கலாம். இன்னும் ஆனா இருக்கிறவங்க இருக்கதான் ஆண் ஆதிக்கம் அது இருக்கதான் செய்யுது. கிராமத்து சைடு இருக்குது. அதை வந்து இவங்க மூவில கொண்டு வந்திருக்காங்க. சாமி இதெல்லாம் வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா ஒருத்தரை வந்து போர்ட்ரேட் பண்ற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாம இதை என்ன மாத்துறதுக்கு என்ன மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்றத மூவில சொல்லியிருந்தது.